அத்தியாயம் 12 ஞானி சூஸ்திரவான் சூரன் கதை. வரனாக வரிக்கப்பட்டிருந்த வீரன், ஞானி, விஞ்ஞானி ஆகிய மூவரும் ஹரிசுவாமியின் வீட்டுக்கு வந்தனர். அப்போது திடீரென்று பெண் காணாமல் போனாள். எங்கெங்கோ தேடியும் அவள் கிடைக்கவில்லை. மகள் இப்போது எங்கிருக்கிறாள் என்பதை ஞானியான நீ சொல்ல வேண்டும் என்று ஹரிசுவாமி ஆவலுடன் கேட்டார். அப்போது ஞானி, அவள் தூம்ரசிகன் என்னும் அரக்கனால் விந்தியமலை காட்டுக்கு தூக்கிச் செல்லப்பட்டு அங்குள்ள ஒரு குகையில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். இன்னும் ஒரு நாழிகைக்குள் அவளை மீட்பதற்கான ஏற்பாடுகளைச் செய்யாவிட்டால் அவன் அவளை அழித்து விடுவான் என்றான். இதைக் கேட்ட ஹரிசுவாமி பெரிதும் கலவரமடைந்து, ஐயோ, என் மகளை எப்படி திரும்ப அடைவது? அவளை எவ்விதம் மீட்டு மணம் செய்து கொடுப்பது என்று புலம்பினார். அப்போது விஞ்ஞானி, கவலைப்படாதீர்கள். ஒரு கணத்தில் அவள் இருக்கும் பிரதேசத்துக்கு உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன் என்றான். உடனே அவன் தன் மாய விமானத்தை தயாரித்து ஆகாயத்தில் பறந்து, அந்த விமானத்தில் தேவசுவாமியையும் ஹரிசுவாமியையும் மற்ற இருவரையும் ஏற்றிக்கொண்டு சென்றான். அரக்கன் வசித்து வந்த விந்திய மலைக்காட்டை அடைந்தனர். பயங்கரமான அந்த அரக்கன் கோபம் கொண்டு அவர்களைப் பார்த்து போருக்கு வந்தான். அவன் படைகளைச் சூரன் எதிர்த்து பலவிதமான ஆயுதங்களாலும் போர் புரிந்து அரக்கனைக் கொன்று பெண்ணை மீட்டான். அனைவரும் பத்திரமாக ஊர் திரும்பியதும் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. நான் இந்த மாய விமானத்தை தயாரித்து வானவீதியில் பறந்து உங்களை அழைத்துப் போய் திரும்ப அழைத்து வரவில்லையா? இந்த விமானம் இல்லாவிட்டால் உங்களால் எப்படி விந்தியமலைக்காட்டை அடைந்து சுப முகூர்த்தத்துக்குள்ளே திரும்பி வந்திருக்க முடியும்? ஆகவே அவளை எனக்குத்தான் மணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் விஞ்ஞானியான சூஸ்திரவான். நீங்கள் பல பேர் பல காரியங்கள் செய்தும் நான் அரக்கனுடன் சண்டை போட்டு அவனைக் கொன்றிருக்காவிட்டால் உங்களால் எப்படி அவளை திரும்ப அடைந்திருக்க முடியும்? ஆகவே அவள் எனக்கே உரியவள் என்றான் வீரனான சூரன். ஞானியும் தன் பங்குக்குத்தான் அவளைக் கண்டுபிடித்துச் சொல்லாவிட்டால் யாரும் எங்கு செல்வது என்று தெரிந்திருக்காது என்று வாதிட்டான். இப்படி அவர்களுக்குள்ளே விவாதித்துக் கொண்டிருந்த போது ஹரிசுவாமி என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நின்றுவிட்டான். இவ்விதம் கதையே கூறிய வேதாளம், சொல்லுமையா ராஜனே, இப்போது நீரே சொல்லும். அந்த பெண்ணை யாருக்கு மணம் செய்விக்க வேண்டுமென்பதைத் தெரிந்து கொண்டு சொல்லாமல் இருந்தால் உம் தலை வெடித்துவிடும் என்றது.